வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. ஜெபமாலை மாதா வணக்க மாதம் 14ஆம் நாள். தொடக்க ஜெபம். நித்திய பிதாவே, இயேசுமரி சூசை ஆகியோரின் தாழ்ச்சியான கீழ்ப்படிதலை இன்று நாங்கள் தியானிக்கிறோம். சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமற்ற போதும் தாங்களே அதற்கு பணிந்த ரகசியத்தை உணர்ந்து எங்களுடைய வாழ்விலும் தாழ்ச்சியின் மகிமையையும் கீழ்ப்படிதலின் கிருபையையும் தந்தருளும். அன்பின் நிர்மல தாயானவர் தம் மகனை காணிக்கையாக ஒப்படைத்த போது ஏழைகளின் காணிக்கையான 2 வெண்மாட புறாக்களை அளித்த ரகசியத்தை நினைத்து எங்களிடத்திலும் தரித்திரத்தின் சிந்தையையும் தாராள மனதையும் ஊட்டியருளும். மகா பரிசுத்த ஜெபமாலை ராக்கினியே, எங்கள் கன்னி தாயே, நாங்கள் உலகத்தின் வாழ்வின் சட்ட திட்டங்களுக்கும் எங்களுடைய உத்தியோகத்தின் வகை வழிகளுக்கும் மற்றும் வாழ்வு நிலையின் ஒழுங்கு முறைக்கும் மனப்பூர்வமாக உண்மையுடன் கீழ்ப்படிய எங்களுக்கு அருள் செய்யும். எங்கள் நாட்டிலுள்ள துறவிகள், கன்னியர்கள், தலைவர்கள் ஆகியோர் தங்கள் சபையின் ஒழுங்குகளையும் ஆண்டவருடைய சித்தத்தையும் நுட்பமாய் அனுசரித்து புண்ணிய சிகரத்தில் ஏறும்படி கிருபை கூர்ந்தருளும். இந்த ஜெபமாலை மாதத்தில் கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதங்களை பெற்று உமது அருளுக்கு பாத்திரராக வாழ எங்களுக்கு துணை செய்யும். ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றில் அக்டோபர் மாதம் என்பது ஜெபமாலை மாதமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஓர் புனிதமான காலம். இந்த ஜெபமாலை பிசாசின் சோதனைக்கு எதிரான கவசமாக இருப்பதுடன் இயேசுவின் மீட்பு பயணத்தை அன்னை மரியாவின் கண்களோடு நாம் தியானிக்க உதவுகிறது. இந்த உன்னதமான வேளையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முழுமையான கீழ்ப்படிதல் குறித்த ஒரு மகத்தான நிகழ்வை நாம் தியானிக்க இருக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் விடுவிக்கப்பட்டதன் நினைவாக தலைப்பிள்ளை இறைவனுக்கு சொந்தம் என்ற சட்டப்படி 40ஆம் நாள் குழந்தை இயேசுவை ஆலயத்தில் ஒப்பு கொடுப்பதற்காக கொண்டு வரப்படுகிறார். இங்குள்ள முரண்பாடுதான் நமக்கு தியானம். சட்டங்களை உருவாக்கியவரை அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு சிறு குழந்தையாக கோவிலில் நிற்கிறார். பாவம் அறியாத கன்னித்தாய் சுத்திகரிப்பு சடங்குக்கு கீழ்ப்படுகிறார். இந்த நிகழ்வு அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூட இறைவனின் சட்டங்களுக்கு பணிந்து நடப்பதன் அவசியத்தை நமக்கு கற்பிக்கிறது. நம்முடைய பக்தி என்பது வெறுமனே ஜெபமாலை சொல்வதோடு நின்று விடாமல் கீழ்ப்படிதல், அர்ப்பணம் மற்றும் தியாகம் ஆகியவற்றால் நிரம்பி இருக்க வேண்டும். நம் வாழ்வையும் இறைவனுக்கு முழுவதும் நேர்ந்து கொடுப்பதன் அவசியத்தை இப்போது ஆழமாக தியானிப்போம். கீழ்ப்படிதலை புண்ணியத்தின் ஆணிவேர். இயேசுவும் மரியாவும் ஆலயத்தில் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்த செயல் அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்ற இயேசுவின் வாக்கை உறுதி செய்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்வில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலின் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆலய தலைவர்களின் திட்டங்களுக்கு விசுவாசிகள் செவிசாய்க்க வேண்டும். ஏனெனில் கடவுளின் சித்தம், கட்டளைகள், திருச்சபை சட்டங்கள் ஆகியவற்றிற்கு உண்மையாக பணிந்து நடப்பதுதான் புண்ணிய வாழ்வின் தொடக்கமாகும். வெளிப்படையான சடங்குகளைப் போல நாம் கீழ்ப்படிவதையும் ஒரு பக்தி செயலாக கருத வேண்டும். புனித சூசையப்பர் தேவாதி தேவனுக்கும் அன்னைக்கும் பிரமாணிக்கமான அன்புடன் மறைவான வாழ்க்கையை வாழ்ந்தார். உலகத்தின் கவனத்தை அவர் ஈர்க்கவில்லை. ஆனாலும் இயேசுவை கையில் ஏந்தி நெஞ்சோடு அணைத்து கொஞ்சி விளையாடும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. இது நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், நம்முடைய பக்தி என்பது மனிதரின் புகழ்ச்சிக்காகவோ பாராட்டுக்காகவோ இருக்கக்கூடாது. தேவாதி தேவனுடையவும் மேலுலக அரசியினுடையவும் அன்பையும் கீழ்ப்படிதலையும் பெறுவதே நம் வாழ்வின் மிக பெரிய பேரின்பமாகும். நம்முடைய அகவாழ்வின் மகிழ்ச்சியை ஆண்டவருடன் மட்டுமே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
சிமியோனும் அன்னாளும் குரு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்லாவிட்டாலும் வைரம் பாய்ந்த பக்தியுடனும் பிரமாணிக்கத்துடனும் தேவாலயத்தில் ஆண்டவரை தேடி வந்தனர். அவர்களின் உண்மையுள்ள பக்திக்கு கடவுள் சன்மானம் அளித்து உலக இரட்சகரை கண்ணால் காணும் பாக்கியத்தை தந்தார். நாமும் ஓயாமல் ஜெபமாலை சொல்லிக் கொண்டும் நற்கருணை பேழையை நோக்கிக் கொண்டும் இருக்கும் சிமியோன் அன்னாளைப் போல பிரமாணிக்கமுள்ள பக்தர்களாக இருந்தால் கிறிஸ்துவை சந்திக்கும் ஆசீர்வாதத்தை பெறுவோம். அன்னை மரியா தம் மகனை பிதாவுக்கு நேர்ந்தபோது அவரோடு அவரிலும் மனுக்குலம் முழுவதையும் நம்மையும் பிதாவுக்கு அர்ப்பணம் செய்தார். இயேசுவை பின்பற்றுபவர்கள் உண்மையும் உயிரும் வழியுமான அவர் கற்றுக் கொடுத்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவர் ஜீவியத்தை ஜீவிக்க தயாராக இருக்க வேண்டும். இதன் பொருள் தம் சொந்த எண்ணத்தையும் சுயநல நாட்டங்களையும் விட்டுவிட்டு இயேசுவோடு சிலுவை மட்டும் கீழ்ப்படிந்து நடப்பது ஆகும். இந்த ஆலய அர்ப்பண நிகழ்வு நம் வாழ்க்கையை நித்திய தியாகத்திற்கு ஒப்பு கொடுக்கும் ஒரு பாடமாகும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். சர்வ வல்லமை உள்ள நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலும் தூய ஆவியின் வல்லமையாலும் உம்முடைய பாதத்தில் விழுந்து மன்றாடுகிறோம். உமது கருணையும் வல்லமையும் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம். சர்வலோக சிருஷ்டிகரே, நீர் ஒருவரே ஆதியும் அந்தமுமானவர். உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய புனித பிரசன்னத்தில் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு வரமருளும். நாங்கள் அறிந்து செய்த அறியாமல் செய்த எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் செய்த அனைத்து பாவங்களையும் குற்றங்களையும் உம்முடைய அளவற்ற இரக்கத்தினால் மன்னித்து எங்களை சுத்திகரித்தருளும். எங்கள் ஆன்மாவில் உமது சமாதானம் நிலைத்திருக்கவும் ஒவ்வொரு நாளும் உமது சித்தத்தை நிறைவேற்றவும் திருச்சபை சட்டங்களையும் கட்டளைகளையும் விசுவாசத்துடன் கடைபிடிக்கவும் தெய்வீக பலத்தை வழங்கி வழிநடத்தியருளும். குடும்பங்களின் தலைவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உமது ஆசீர்வாதத்தால் மூடியருளும். கணவன் மனைவிக்கிடையே ஆழ்ந்த அன்பையும் ஒற்றுமையையும் விட்டு கொடுத்தலையும் வளர்த்தருளும். உறவுகளுக்குள் உள்ள விரிசல்கள், சண்டைகள், குழப்பங்கள் ஆகியவற்றை எல்லாம் நீக்கி உமது தெய்வீக அமைதியை எங்கள் இல்லங்களில் நிரப்பியருளும். ஆண்டவரே, குழந்தைகளை ஆசீர்வதிக்கும் எங்கள் பிதாவே, குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கும் அடியோரை தயவுடன் நோக்கி அவர்களுக்குரிய தாமதம் தாண்டிய கருணையை அருளும். இயேசுவின் பெயரால் அவர்களின் சரீர குறைகளையும் தடைகளையும் அகற்றி ஒரு கனிவான ஆரோக்கியமான ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையை அவர்கள் கருத்தரிக்கவும் பெற்று வளர்க்கவும் வரமருளும். உமது படைப்பின் மகிமையால் அவர்களின் குடும்பத்தை முழுமைப்படுத்தி குழந்தை செல்வத்தால் நிரப்பும்படி மன்றாடுகிறோம். பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஞான ஒளியே, எங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி அறிவையும் ஞானத்தையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலையும் அளித்தருளும். அவர்கள் உலகத்தின் தீய வழிகளுக்கும் நட்புகளுக்கும் விலகி நல்லொழுக்கத்துடன் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து வளரச் செய்யும். தீய பழக்கங்கள், ஒழுக்கக்கேடு ஆகியவற்றை அவர்கள் நாடாதவாறு உமது அன்பின் கரங்களால் அவர்களை பாதுகாத்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற்றியருளும். சுகமளிக்கும் இறைவா, எங்கள் சரீரம், ஆவி மற்றும் ஆன்மாவில் உள்ள அனைத்து நோய்களையும் பலவீனங்களையும் வேதனைகளையும் நீர் தொட்டு சுகமாக்கும்படி மன்றாடுகிறோம். இயேசுவின் திருக்காயங்களால் எங்களுக்கு கிடைத்த ஆரோக்கியத்தை விசுவசிக்கிறோம். உமது வல்லமையின் மூலம் தீராத வியாதிகள் நீங்கி உடலின் உறுப்புகள் யாவும் புதுப்பிக்கப்பட்டு ஆரோக்கியத்தின் முழுமையை பெறச் செய்யும். நாங்கள் உமது மகிமைக்காக உழைக்க நல்ல திடகாத்திரமான உடல் பலத்தை நிரந்தரமாக அளித்தருளும்.
சகல நன்மைகளின் ஊற்றே, வேலை இல்லாமல் தவிக்கும் அடியார்களுக்கு உமது கிருபையினால் நிறைந்த நிலையான வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்தருளும். வேலையில் உள்ளோருக்கு நேர்மையுடன் உழைத்து நியாயமான ஊதியத்தை பெறவும், வேலையில் உயரவும், மேன்மையும் மரியாதையும் கிடைக்கவும் ஆசீர்வதியும். உழைப்பின் பலனை கொண்டு தங்கள் குடும்ப தேவைகளை சந்திக்கவும், பிறருக்கு உதவி செய்யவும் கிருபை செய்தருளும். இரத்தம் சிந்திய இயேசுவே, எங்கள் மீது விழுந்துள்ள பில்லி சூனியம், ஏவல் செய்வினை ஆகிய அனைத்து இருளின் வல்லமைகளையும் அதன் செயல்பாடுகளையும் இப்போது இயேசுவின் பெயரால் முறித்து போடுகிறோம். தலைமுறை தலைமுறையாக வந்த பாவக்கட்டுகள், சாபத்தின் சங்கிலிகள் இப்போது அறுபட கட்டளையிடுகிறோம். நாங்கள் சுதந்திரத்தின் ஆவியால் நிரப்பப்படவும், எங்களை சோதிக்க வரும் தீய சக்திகளிடமிருந்து உமது வல்லமையுள்ள இரத்த கவசத்தால் எங்களை மூடி காக்கவும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்பவரே, கடன்களால் கலங்கி நிற்கும் அடியார்களின் மீது இரக்கம் வையும். அவர்களை சுற்றியுள்ள கடன்களின் சுமைகளையும் மன அழுத்தத்தையும் அகற்றி அவர்களுக்கு பொருளாதாரத்தில் மீட்பையும் எதிர்பாராத உதவியையும் அனுப்பியருளும். நியாயமான வழிகளில் வருமானத்தை பெருக்கி கடன்களை விரைவில் அடைக்கவும், இனிமேல் வீண் செலவுகளை தவிர்த்து பொருளாதாரத்தில் ஞானத்துடன் செயல்படவும் அறிவை அளித்தருளும். பயணங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, அடியார்கள் மேற்கொள்ளும் தரைவழி, நீர்வழி, ஆகாய வழி பயணங்கள் அனைத்திலும் உமது சம்மனசுகளை துணையாக அனுப்பி அவர்களை பாதுகாத்தருளும். விபத்துகள், திருட்டு, எதிர்பாராத ஆபத்துகள் ஆகிய அனைத்திலும் இருந்தும் அவர்களை காத்து சென்ற இடமெல்லாம் வெற்றியும் நிறைவான ஆசீர்வாதமும் பெற்று பத்திரமாக வீடு திரும்ப செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஜெப வாழ்வில் உள்ள சோம்பல், தடுமாற்றம் ஆகியவற்றை போக்கி தொடர்ந்து விழிப்போடு ஜெபிக்கும் ஆவியையும் வல்லமையையும் அளித்தருளும். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் ஞானத்தை அளித்தருளும். நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் ஜெபங்கள் உமது சித்தம் நிறைவேறுவதற்கு காரணமாக அமையவும், எங்கள் விசுவாசம் பெருகவும், ஜெபிக்கும் ஆசையை எப்போதும் நிலைத்திருக்க செய்யவும் மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கண்டு எங்கள் ஜெபங்களுக்கு பதில் அளித்து உமது வல்லமை உள்ள கரங்களால் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த
எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 1. இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானித்து நம் பாவங்களுக்காக மனத்துயர் அடைய மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும்
ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். இரண்டாவது, இயேசு கல் தூணில் கட்டுண்டு அடிபட்டதை தியானித்து புலன்களை அடக்கி வாழும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். மூன்றாவது, இயேசுவுக்கு முள்முடி சூட்டப்பட்டதை தியானித்து நம்மையே ஒருக்கவும் நிந்தை தோல்விகளை மகிழ்வுடன் ஏற்கவும் மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். 4வது, இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை தியானித்து வாழ்க்கை சுமையை பொறுமையோடு ஏற்று வாழ மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். 5வது, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை தியானித்து இயேசுவை அன்பு செய்யவும் பிறரை மன்னிக்கவும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கிருபை தயாபத்து ஜெபம். கிருபை தயாபத்துக்கு மாதாவாயிருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபித்தழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம்.
ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும். இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய பிரதியட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும். கிருபாகரியே, தயாபரியே, பேரின்ப ரசமுள்ள கன்னி மரியாயே, இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேஷனுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வ சக்தி உடையவருமாய் நித்தியவருமாய் இருக்கிற இறைவா, முத்தி பேறு பெற்ற கன்னி தாயான மரியாயினுடைய ஆத்துமமும் சரீரமும் தூய ஆவியின் அனுக்கிரகத்தினாலே தேவரீருடைய திருமகனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கனவே நியமித்தருளினீரே. அந்த திவ்ய தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவளுடைய இரக்கமுள்ள மன்றாட்டினாலே இவ்வுலகில் சகல பொல்லாப்புகளிலேயும் நித்திய மரணத்திலேயும் நின்று ரட்சிக்கப்படும்படிக்கு கிருபை கூர்ந்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். புனித ஜெபமாலை அன்னைக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தமத்ரித்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களில் உத்தம புனித கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கப்ரியேல் தூதரால் அருள் நிறைந்த மரியே என்று வாழ்த்தி வணங்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய அன்னை என்று எலிசபெத் அம்மாளால் புகழ்ந்து அழைக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை தியானத்தினால் உம்மை போற்றுவது நலம் என்று மறைநூல் அறிஞரான புனித பனவெந்தூரால் அறிவிக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த உத்தம ஜெபத்தால் எல்லாரும் எல்லா நன்மைகளையும் உமது வழியாய் அடையலாம் என்று அவரால் அறிவிக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் உள்ள தூதருக்கு இத்துதி மிகவும் உவப்பானதாயிருக்க தகுதி உள்ள ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை சந்நிதிக்கு மிகவும் உகந்ததும் சிறப்பான பேருள்ளதுமான தியானத்தை கொண்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது மன்னர் 10 நரம்புள்ள வீணையால் இறைவனை வாழ்த்தியது போல ஜெபமாலை என்னும் தூய கருவியால் ஸ்துதிக்கப்படுகின்ற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ரேல் மைந்தர் 150 ராகம் உள்ளதாய் அமைத்த ஓர் இசைக்கருவி ஜெபமாலைக்கு அடையாளம் என மறை வல்லுனரால் அறிவிக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த 150 ராகங்களும் ஜெபமாலையின் 150 மணிகளுக்கு ஒப்பானவை என்பதால் மகிமை பெற்ற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி உள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் கேடயமாக கைக்கொள்ளும்படி அருளப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
இதன் பக்தியை கொண்டிருப்பவர்களுக்கு ஞான ஒளியாய் விளங்குகிற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை பக்தியாயிருந்த உமது தாசரை காப்பாற்ற பகைவரை தோற்கடித்த ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை பக்தியை அறிக்கையிடும்படி புனித தோமனிக்கு என்ற சாமிநாதருக்கு கட்டளையிட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலையை எப்போதும் பக்தியுடன் ஜெபித்தவர்களுக்கு எண்ணில் அடங்கா புதுமைகளை செய்தருளிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியோடு ஜெபமாலையை தியானிப்போருக்கு நிரம்ப அருள் பாலிக்கும் ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை தியானத்தை முழு பக்தியோடு செய்தல் விண்ணுலக பாதைக்கு ஓர் ஏணி என்று காண்பித்தருளிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை திருவுரைப்படி இடைவிடாது ஜெபிப்பதற்கு இது ஓர் உன்னத வழியாய் விளங்க செய்த ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவியர் எப்போதும் இஜெபத்தினால் உம்மை ஸ்துதிப்பதால் உமது ஆதரவை அடைய செய்கிற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களில் அன்றாடம் ஜெபமாலை செய்து உம்மை மன்றாடுவோர் தங்கள் நிலைமைக்கு ஏற்ற பலன்களை பெற செய்தருளும் ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்யான ஜெப தியானங்களுடைய ஒளியாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளுக்கு பாங்கான நல்வழியாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா நன்மைகளும் ஊற்றாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை பொருட்களை எல்லாம் நிறைவாய் கொண்டிருக்கிற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர் அனைவருடைய மணிமுடியாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவரை வானதூதர் அறிவித்ததால் உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை அறிந்திருக்கிற நாங்கள் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்த்தெழுதலின் மகிமையை அடைவோமாக. ஜெபமாலை அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவதால் இந்த வரத்தை எங்கள் உள்ளத்தில் பொழிந்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, புனித தோம்னிக் அவர்கள் கண்ட அந்த மாபெரும் காட்சியையும் பேய்களின் வாயிலிருந்து வந்த அச்சமூட்டும் உண்மைகளையும் இப்போது நம் மனதில் இருத்தி பார்ப்போம். இந்த சரிதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் மிக தெளிவானது, மிக சக்தி வாய்ந்தது. ஒன்றாவது, நரகமஞ்சும் வல்லமை. நரகத்தின் அரசுகளை அலறி துடித்து ஒப்புக்கொண்டது என்ன? ஜெபமாலை பக்தியை போதிப்பதனால் நரகம் அடித்தளும் வரை கிடுகிடுத்து நடுங்குகிறது. ஆம், பிசாசுகள் நம்மை விட ஜெபமாலையின் வல்லமையை நன்றாக அறிந்திருக்கின்றன. நம்முடைய ஒவ்வொரு அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபமும் பிசாசின் சிம்மாசனத்தின் மீது விழும் ஒரு சம்மட்டி அடி என்பதை மறக்க வேண்டாம். இரண்டாவது, அன்னையின் அசைக்க முடியாத வல்லமை. ஜெபமாலை வழியாக இயேசுவின் தாய் பெற்றுள்ள வல்லமையை பேய்கள் வெட்கத்துடன் ஒப்புக்கொண்டன. பாவிகளின் பாதுகாவலியே, நரகத்தின் வாயிலிருந்து பறித்து கொண்டு போகிறவரே என்று அலறின. ஜெபமாலை வெறும் வார்த்தைகளின் தொகுப்பல்ல, அது மோட்சத்துக்கு நிச்சயமான பாதை, தேவ தாயினுடைய ஒரு பெருமூச்சு. எல்லா அச்சஸ்டவர்களின் வேண்டுதலை விட
அதிக வல்லமை உள்ளது என்றால் நாம் தினந்தோறும் சொல்லும் ஜெபமாலை நம்மை எத்தனை பெரிய ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றும் என்பதை நினைத்து பாருங்கள். 3வது, நித்திய தண்டனையிலிருந்து விடுதலை. இந்த சரிதையின் மையமான ஆசீர்வாதம் இதுவே. ஜெபமாலை செய்வதில் நிலைத்திருக்கும் எவரும் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாக மாட்டான். இந்த வாக்குறுதி நம்முடைய விசுவாச வாழ்வில் நாம் தொடர்ந்து ஜெபமாலையை பற்றி கொண்டால் அது நம் பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபத்தை பெற்றுக் கொடுத்து இறைவனிடம் இருந்து இரக்கத்தையும் மன்னிப்பையும் அடைய செய்யும் ஒரு கருவி என்பதை நிரூபிக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, புனித தோமனிக்கின் காலத்தில் நடந்த இந்த அற்புதத்தை வெறும் கதையாக மட்டும் பார்க்காதீர்கள். இது இன்றும் நம் வாழ்வில் சத்தியமாக இருக்கிறது. நம் குடும்பங்களை, நம்முடைய வாழ்வை இந்த உலகின் அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் பிசாசின் சோதனைகளில் இருந்தும் பாதுகாக்க நாம் தினசரி ஜெபமாலையை உறுதியுடன் பற்றி பிடிப்போம். தேவதாயின் செல்வாக்கை உபயோகிக்காமல் இருந்திருந்தால் திருச்சபையை பிசாசு முன்னரே அழித்திருப்பான் என்று பேய்கள் ஒப்புக்கொண்டதைப் போல நாமும் இந்த மகத்தான கவசத்தை நம் வாழ்வில் தரிப்போம். கூடியிருந்த சபையோர் மீது அன்னை மரியா ஆசீர் அளித்ததைப் போல ஜெபமாலை செய்யும் நம் ஒவ்வொருவர் மீதும், நம் குடும்பங்கள் மீதும் அவருடைய அளவற்ற ஆசீர்வாதங்கள் பொழியப்பட ஜெபிப்போம். ஜெபமாலையின் மாமரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.